நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். PMRY திட்டத்தில் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. சிறு தொழில் செய்வதற்கு கொடுக்கக்கூடிய இந்த கடன் திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன, இதை ஆன்லைனில் நாம் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த திட்டத்தோட பேர் பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா. இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 லட்சம் படித்த வேலையற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு நிலையான சுய வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக 1993 இந்த திட்டம் இந்திய அரசால் துவங்கப்பட்டுச்சுங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களோட வயது 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கணும். SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 10 வருஷம் சேர்த்து 45 வயசு வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கான கல்வி தகுதி என்ன பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அல்லது அதற்கு மேல் படித்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா சாதாரண வட்டி விகிதம் தான் விதிக்கிறோம். இது பேங்க் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அடுத்ததாக நீங்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்த ஆகும் காலம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3 முதல் 7 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. குடும்பத்தோட வருமானம் எவ்வளோ இருக்குன்னு 40,000 ரூபாய் கீழே இருந்தால் போதுமானது. அடுத்தது நீங்கள் குடியிருப்பு, அதாவது ஒரு வீட்டில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக குடியிருக்கீங்க, குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷமாச்சும் நீங்கள் அந்த பகுதியில் குடியிருந்துருக்கணும். அடுத்தது யாருக்கு இந்த ஸ்கீமில் பணம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நீங்கள் கடன் வாங்கியிருந்து அதை திருப்பி செலுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் கடன் கிடைக்காது. மானியம் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 15% உங்களுடைய திட்ட மதிப்பீட்டு அளவில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இடஒதுக்கீடு SC/STக்கு 22.5% இடஒதுக்கீடும் இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக கடன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அல்லது உங்களோட தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்த விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அல்லது 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு தொழில் செய்ய விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கடனாக கிடைக்கும். நீங்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்கு 3லேருந்து 7 வருஷம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்து 15லேருந்து 20 நாளைக்கு உங்களுக்கு பயிற்சியும் இலவசமாக கொடுப்பாங்க. டீ எஸ்டேட்டு, மீன் பிடிக்கிறது, கோழி பண்ணை அமைக்கிறது, பன்றி வளர்க்குறது, தோட்டக்கலை சார்ந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு அல்லது அதை விரிவுபடுத்துறதுக்குன்னு நீங்கள் எந்த வகையான தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்கின கடனை EMI மூலியமாக நீங்கள் செலுத்திக்கலாம். இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா திட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். 2வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3rd ஸ்டெப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபார்மை முழுசாக ஃபில் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்லேயோ அல்லது நீங்கள் எந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் லோன் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பேங்க்குக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். அதன் பிறகு அவங்க ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் வேணும். அடுத்ததாக நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் கையோடு வச்சுருக்கணும். அடுத்தது EDP பயிற்சி சான்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பெற்றுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் போய்ட்டு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பிளானுடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய டேட்டா பற்றி SSLC மார்க் ஷீட்டில் இருக்கலாம் அல்லது TCயில் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் 3 வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லனா இருப்பிட சான்றிதழ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய வருமான சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது, தகுதி மற்றும் தொழில்நுட்ப சான்றிதழ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பேங்க் கடன் வழங்குறாங்களோ அவங்க வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.